யோசிச்சு பாருங்க, மறுமையில எல்லாரும் நம்மள கைவிட்ட நிலையில ஒரு சூரா மட்டும் உங்க முன்னாடி வந்து, யா அல்லாஹ், இந்த அடியார் என்னை தினமும் ஓதிட்டு வந்தாரு, இவரை மன்னிச்சிடு அப்படின்னு உங்களுக்காக வாதாடினா, அதைவிட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? இந்த சூரா அல் முல்க் வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது. அது மறுமையில உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப் போற ஒரு மாபெரும் பாதுகாவலன். வாங்க, அந்த பாதுகாவலனோட சிறப்புகளை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்குவோம். இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பிரீட்சைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பரீட்சை முடிஞ்சதும் நாம எல்லாரும் போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அதுதான் கப்ரு, அதாவது மண்ணறை. இந்த உலகத்துல நாம செஞ்ச நல்ல கெட்ட செயல்களைப் பொறுத்து அந்த மண்ணறை சிலருக்கு சொர்க்கத்துப் பூங்காவாகவும் சிலருக்கு நரகப் படுகுழிகள்ல ஒன்றாகவும் மாறும். மனிதனை மண்ணறைக்குள்ள வெச்சதும் அவனோட உலக வாழ்க்கை முடிஞ்சு மறுமைக்கான முதல் படி ஆரம்பிக்குது. முன்கர், நகீர் என்ற மலக்குகள் கேள்வி கணக்குக்காக வருவாங்கன்னு இஸ்லாம் நமக்குச் சொல்லுது. அந்த நேரத்துல நாம முற்றிலும் தனியா இருப்போம். நம்மளோட சொத்து, சொந்தம், பதவி எதுவுமே நம்ம கூட வராது. நம்மளோட நல்ல அமல்களைத் தவிர கப்ருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள்ல அதோட கடுமையைப் பத்தியும் அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியத்தைப் பத்தியும் நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யா அல்லாஹ், நான் உன்னிடம் கப்ருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வின் பேரன்பை பெற்ற அந்த மாபெரும் தலைவரே பாதுகாப்பு தேடும் அளவுக்கு அந்த வேதனை கடுமையானதுன்னா, சாதாரண மனிதர்களான நம்ம நிலைமைய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த கப்ருடைய வேதனையிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? இந்த இருண்ட தனிமையான இடத்துல நமக்கு ஒரு ஒளி கிடைக்காதா? நம்மளை பாதுகாக்க எதுவும் வராதா? நிச்சயம் வரும்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த மகத்தான தீர்வு என்னன்னு தான் இப்போ பார்க்கப் போறோம். நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் அருமருந்தை கற்றுத்தந்த இஸ்லாம் இந்த மாபெரும் பிரச்சனைக்கும் ஒரு மிக எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வை காட்டுது. அதுதான் சூரா தபாரக் என்று அழைக்கப்படும் சூரா அல் முல்க். குர்ஆனோட 67வது அத்தியாயமான இது வெறும் 30 வசனங்களை மட்டும்தான் கொண்டது. ஆனா இதோட சிறப்புகளோ வானம் பூமியையும் தாண்டி மறுமை வரைக்கும் நமக்கு பலன் தரக்கூடியது. நம்ம அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, நிச்சயமாக குர்ஆனில் 30 வசனங்களைக் கொண்ட ஒரு சூரா இருக்கிறது. அது அதனை ஓதியவருக்காக அவர் மன்னிக்கப்படும் வரை பரிந்துரை செய்யும். அதுதான் தபாரகல்லதி பியதிஹில் முல்க் என்ற சூராவாகும். இந்த ஹதீஸ் திர்மிதி, அபூ தாவூத் போன்ற முக்கிய ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொஞ்சம் சிந்திச்சுப் பாருங்க. இந்த சூராவை ஓதுறவர் மன்னிக்கப்படுற வரைக்கும் அது ஓயாம அல்லாஹ் கிட்ட அவருக்காக பேசிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு அற்புதமான ஒரு பாதுகாவலன்! இந்த சூராவுக்கு ஏன் இவ்வளவு சக்தி? ஏன்னா இதோட மையக்கருத்தே அல்லாஹ்வின் முழுமையான ஆட்சியையும் வல்லமையையும் நமக்கு உணர்த்துறதுதான். தபாரகல்லதி பியதிஹில் முல்க் முதல் வசனத்தோட அர்த்தமே, எவனுடைய கையில் ஆட்சி இருக்கிறதோ அவன் மகா பாக்கியமிக்கவன் என்பதுதான். இந்த சூராவோட முதல் சில வசனங்களை கவனிங்க. எவனுடைய கையில் ஆட்சி இருக்கிறதோ அவன் மகா பாக்கியமிக்கவன். மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன். உங்களில் யார் செயல்களால் மிக அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுது? ஆட்சி அல்லாஹ்வுக்கே. இந்த முழு பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த உண்மையை உணர்ந்து ஓதும்போது நம்ம மனசுல அல்லாஹ்வின் மகத்துவம் உயரும். வாழ்வும் மரணமும் ஒரு டெஸ்ட். நாம ஏன் படைக்கப்பட்டோம்? யார் நல்ல செயல்களைச் செய்றாங்கன்னு சோதிக்கத்தான் இந்த வாழ்க்கையே. இந்த சூராவை ஓதும்போது நம்ம வாழ்க்கையோட நோக்கம் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்படுது. படைப்பின் அற்புதம். அடுத்தடுத்த வசனங்கள்ல அல்லாஹ் 7 வானங்களை அடுக்குகளா படைச்சதையும்
அதுல ஒரு சின்ன குறைய கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னும் சவால் விடுறான். இந்த வசனங்களை ஓதி இந்த பிரபஞ்சத்தை நாம சிந்திக்கும்போது படைத்தவனோட சக்தி நமக்கு புரியும். இந்த சூராவின் ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ்வின் மகத்துவத்தை நம்ம இதயத்துல ஆழமா பதிய வைக்குது. இவ்வளவு மகத்துவமான வார்த்தைகளை தன் நாவால் மொழிந்த ஒரு அடியானை அல்லாஹ் எப்படி கைவிடுவான்? அதனால்தான் இந்த சூரா ஒரு மாபெரும் பாதுகாவலனா இருக்கு. மறுமை நாள் கோடிக்கணக்கான மக்கள் தங்களோட நிலைமை என்ன ஆகுமோன்னு பயந்து நடுங்கி போய் நிக்கிறாங்க. தாய்ப்பிள்ளைய விட்டும் தந்தை மகனை விட்டும் ஓடுற அந்த கடுமையான நாள். யாருமே யாருக்கும் உதவ முடியாத அந்த பயங்கரமான சூழல்ல நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க. உங்க இதயம் படபடக்குது. அப்போ உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான இதமான ஒரு குரல் கேட்குது. அது உங்களுக்காக, ஆமா, உங்களுக்காக மட்டுமே அல்லாஹ் கிட்ட வாதாடுது. அந்த குரலுக்குச் சொந்தக்காரர் வேற யாரும் இல்லை. நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தப்போ ஒரு நாள் கூட தவறாம ராத்திரி ஓதிட்டு வந்த குர்ஆனோட 67வது அத்தியாயம் சூரா அல் முல்க். ஆமா, ஒரு சூரா மனித உருவத்துல வந்து நமக்காக வாதாடும்னு நபிமொழி சொல்லுது. அது எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான உதவியா இருக்கும்? சூரா அல் முல்க்ங்கிறது வெறும் ஒரு அத்தியாயம் இல்லை. அது கப்ருடைய வேதனையிலிருந்து நம்மை காக்கும் ஒரு கேடயம். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை நமக்காக வாதாடும் ஒரு உற்ற நண்பன். அல்லாஹ்வின் மகத்துவத்தை நமக்கு தினமும் ஞாபகப்படுத்தும் ஒரு வழிகாட்டி. இந்த உலகத்துல ஒரு சின்ன பிரச்சனைன்னா கூட அதுக்கு எவ்வளவு பெரிய ஆளுங்களோட சிபாரிசை தேடுறோம். ஆனா மறுமைங்கிற அந்த பெரிய நாள்ல இந்த அகிலத்தோட அதிபதியான அல்லாஹ் கிட்டயே நமக்காக பரிந்து பேச ஒரு சூரா தயாராக இருக்கும்போது அதை நாம கெட்டியா பிடிச்சுக்க வேண்டாமா? அதனால இன்னைக்கே ஒரு உறுதிமொழி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ராத்திரியும் சூரா அல் முல்க் ஓதாம தூங்க மாட்டோம்னு. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. எல்லாம் வல்லல்லாஹ் நம்ம எல்லாரையும் கப்ருடைய வேதனையிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாப்பானாக. சூரா அல் முல்கை தினமும் ஓதி அதோட முழுமையான பலன்களையும் பரிந்துரையையும் மறுமையில பெறக்கூடிய நல்லடியார்களாக நம்ம எல்லாரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.